ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் உங்களை இந்த வீடியோல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஃப்ரெஷரா வந்து ஒரு பேட்ச் வந்து முடிச்சுட்டு வந்து வெளியில போறீங்க, பிஎஸ்சி நர்சிங் அண்ட் டிப்ளமோ ஆல்சோ. ஸோ நீங்க இப்போ இமிடியேட்டா வந்து என்ன பண்ணலாம் ஆக்சுவலி வந்துன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னாக்க, ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலா போயிட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 200 பெட் 300 பெட் அந்த மாதிரி கூட நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லைக் சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடங்கள்ல போயிட்டு நல்ல பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும், அங்க போய் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எதனால சொல்றேன் அப்படின்னாக்க, ஒரு நாலேஜ் வந்து நீங்க வந்து கெயின் பண்ண முடியும். சரிங்களா? நம்ம உள்ளூருக்குள்ளே இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நாலேஜ் வராது. கொஞ்சம் உங்களுக்கு நிறைய பேரை பார்ப்பீங்க, நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நீங்க வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க. அப்போ ஒரு நாலேஜ், அந்த எப்படி நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணலாம், என்ன மாதிரி கிரிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து நீங்க வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ யாருமே வந்து உங்களுடைய கான்வகேஷன் சர்டிஃபிகேட் ரிசீவ் பண்ணிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம போயிட்டு ஜாயின் பண்ணிடாதீங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப மஸ்ட். இமிடியேட்டா போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு ஒரு இடத்துல போயிட்டு ஜாபை வந்து ஜாயின் பண்ணுங்க. நிறைய பிள்ளைங்க வராங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் நாங்க பண்ண மறந்துட்டோம், 2 வருஷம் கழிச்சு இப்பதான் நாங்க வந்து பண்ணிருக்கோம், ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நாங்க வந்து அப்ராட் போக முடியுமா? எதுக்காக அப்படின்னா இதெல்லாம் வந்து நீங்க அப்ராட் போகும்போது உங்களுக்கு வந்து நெசசரி, அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. அதனாலதான் இது வந்து இம்பார்ட்டன்டா உங்களுக்கு வந்து சொல்றேன். சோ நீங்க ஒரு வேலையில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய கான்வகேஷன் ரிசீவ் பண்ணிட்டு போயிட்டு என்ன பண்ணிருங்க அப்படின்னாக்கா ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. தமிழ்நாடு நர்சல் ஆர் கர்நாடகா எனிவே நீங்க எங்க பண்ணிருக்கீங்களோ, இல்ல சப்போஸ் கர்நாடகால இருந்து தமிழ்நாடுக்கு மாத்துறீங்கனாலும் நீங்க மாத்திக்கலாம், பிரச்சனை இல்லை. என்ஓசி வாங்கிட்டு வந்து தமிழ்நாட்டுல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் வந்து ஜாப்ல வந்து ஜாயின் பண்ணிருங்க. யாரும் வந்து ஜாபுக்கு போகாம பிள்ளைங்க வந்து இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்னால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? இது மாதிரி பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம கிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய், see you.